லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து பாருங்க. லூக்கா 22:2. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான். இந்த வார்த்தையை ஒரு தடவை சேர்ந்து சொல்லுங்க. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். இன்னொரு தடவை சொல்லுங்க. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாஸ் லைஃப்ல யூதாஸ் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. அவன் இயேசுவோடு கூட இருக்கிறவன். நாம் இயேசுவை ஃபிசிக்கலாக பார்க்கல, நம்ம ஆவிக்குரிய பிரகாரம் நம்ம இயேசுவோடு கூட இருக்கிறோம். ஆனால் யூதாஸ் மாம்சத்திலே இயேசு கூட இருந்தவன். இயேசுடைய பிரசங்கத்தை போகிற இடமெல்லாம் 3.5 வருஷம் அனுபவிச்சிருக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் அவனுக்கு இருந்துச்சு. யூதாஸுடைய லைஃப் நம்மளை எத்தனை பேருக்கு வேணும்னு கேட்டால் நம்ம எல்லாருமே வேகமாக கை தூக்கிடுவோம். அவன் காட்டி கொடுத்ததை விட்டுருங்க, இயேசு கூட இருக்கிற அனுபவத்தை சொல்கிறேன். நீலாம் கொடுத்து வச்சவன்டா, உன்னை எவ்வளவு தயவாக ஆண்டவர் கூடையே வச்சிருந்து இதில் அவனுக்கு ஒரு பொறுப்பை வேற கொடுத்துருக்கிறாரு. பணப்பைய யூதாஸ் தான் வச்சிருந்துருக்கிறான். இயேசு சீஷர்களோடு கூட ஊழியங்களுக்கு போகும்போது அங்கே சிலர் இயேசுனுடைய ஊழியத்தை தாங்குகிறதுக்கு காணிக்கைகள்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து வைக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர் பாருங்க, பேதுருவை விட்டுட்டு, யோவானை விட்டுட்டு, அந்திரேயாவை விட்டுட்டு, யாக்கோபை விட்டுட்டு, 11 பேரையும் விட்டுட்டு யூதாஸ் கையில் தான் எந்த பொறுப்பை கொடுத்தாரோ அந்த பொறுப்பு தான் அவனுக்கு பிசாசா மாறி நின்றுச்சு. ஊழிய காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி, இப்போ அதை விட்டுருங்க, நான் டிவிட் ஆகி போக விரும்பலை. யூதாஸுக்குள்ளே பிசாசு போனதுக்கப்புறமா ஓகே, யூதாஸுடைய லைஃப் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? பெஸ்ட் டீச்சர், பெஸ்ட் பாஸ்டர், பெஸ்ட் மினிஸ்ட்ரி, பெஸ்ட் லைஃப், இது எல்லாம் யூதாஸுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட யூதாஸுக்குள்ள பிசாசு புகுந்ததுக்கு அப்புறமா யூதாஸுக்குள்ள இருந்து பிசாசு பண்ணின வேலை என்ன தெரியுமா? 4வது வசனத்தில் பாருங்க. அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய், அந்த போய்ங்கிற வார்த்தை எதை குறிக்குது தெரியுமா? இது வரைக்கும் அவன் அங்கே இல்லை. இது வரைக்கும் எங்கே இருந்தான்? இயேசுவோடு, இயேசுவை பின்பற்றுகிற மற்ற சீஷர்களோடு இருந்தான். இப்போ இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களோடு கூட இருந்தவன், பிசாசு புகுந்ததுக்கு அப்புறமா இயேசுவுக்கு எதிரானவர்களோடு, இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லாதவர்களோடு போய் ஹேண்ட்ஷேக் பண்ணி, ஹலோ பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நம்மெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், டோன்ட் வரி, நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஹேண்ட்ஷேக் பண்ணி டீலிங் பேசிட்டான். பிசாசு ஒரு சீஷனுக்குள்ளே வரும்போது, தேவனோடு கூடவே பிரயாணிக்கிற ஒரு விசுவாசிக்குள்ளாக வரும்போது பிசாசு முதல்ல செய்கிற விஷயம் என்ன தெரியுமா? தேவனை விட்டு, தேவனை பின்பற்றுகிறவர்களுடைய ஐக்கியத்தை விட்டு பிரித்து ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கூட ஐக்கியப்பட வைக்கிறது. இது பிசாசு தான் உள்ள இருந்து பண்றான்னு யூதாஸுக்கு அப்போ தெரியலை. பிசாசு ஒருத்த லைஃப்குள்ளே வரும்போது அவனுக்கு சாதகமாக சில விஷயத்தை செய்வான். இப்போ யூதாஸுடைய வாழ்க்கையில் பிசாசு புகுந்துட்டான். இப்போ யூதாஸு மறுபடியும் இயேசு கிட்ட போகாத அளவுக்கு, யூதாஸை விட்டு பிசாசு வெளியேற முடியாத அளவுக்கு யூதாஸ் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறான். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு போய் தேவனுக்கு எதிரானவர்களோடு, தேவனோடு கூட சம்பந்தம் கலவாதவர்களோடு கூட இவன் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறான். இது பிசாசினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி.
சர்ச்சில் நம்ம இன்வால்வ் ஆகி தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் நம்ம சேர்ந்து கர்த்தருக்குள்ளே வளரும்போது நம்மளை அதில் இருந்து தடுக்கிறதுக்கு, நம்மளை பிரிக்கிறதுக்கு பிசாசு இதை தான் கொண்டு வருவான். தேவனை அறியாதவர்கள், தேவனுக்கு எதிரானவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சம்மந்தமே இல்லாதவங்க திடீர்னு லைஃபுக்குள்ளே வருவாங்க, நம்ம கூட ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. இது பிசாசினுடைய ஒரு தந்திரம். இங்கே இருந்தவனை கூட்டிகிட்டு போய் அங்கே கை கொடுக்க வச்சான். டோட்டலாக அவன் லைஃபே முடிஞ்சுது. ரொம்ப சின்ன விஷயம். ஏன் அவங்க கூட போய் பேசினா தப்பா? அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணா தப்பா? மேலோட்டமாக பார்த்தா இது சாதாரண விஷயம். ஆனால் ஆழமாக பார்த்தா இவன் இந்த ஃபெலோஷிப்பை விட்டுட்டான். அவனுக்குள்ள ஒரு தாட் வரும்போது இவன் கூட இருக்கிற மற்ற சீஷர்களோடு கூட பேசியிருந்தான்னா சீஷர்கள் நிச்சயமாக இவனுக்கு துணையாக நின்றுக்க மாட்டாங்க. இவனுக்கு அறிவுரை சொல்லியிருப்பாங்க. அட்லீஸ்ட் இயேசுக்கிட்ட சொல்லி இயேசுக்கிட்ட அவனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. பிசாசுக்கு இது எல்லாமே தெரியும். இவன் மற்ற சீஷரோடு கூட பேசினான்னா சீஷர்கள் இவங்கிட்ட வசனத்தை பேசிடுவாங்க, ஆண்டவரை பற்றி சொல்லிடுவாங்க, அவனுக்கு புத்தி சொல்லிடுவாங்க. இல்லை கையோட இயேசுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் இயேசுவின் வாயிலிருந்து புத்திமதிகளை இவனுக்கு வாங்கி கொடுத்துருவாங்கன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால பிசாசு என்ன பண்ணுறான்? இந்த ஃபெலோஷிப்பையே கட் பண்ணுறான். நம்ம லைஃப்பில் நம்ம யாரோட ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? நம்ம லைஃப்பில் நமக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னால் யார்? நமக்கு ஒன்றுன்னா நம்ம யாருக்கிட்ட போய் நிற்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க தேவனுடைய பிள்ளையா? அவங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷனா? நிறைய நேரத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க கூட ஆவிக்குரிய மனுஷர்களாக இருக்கிறது இல்லை. தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். அவங்க கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவர்களும் உலகத்திற்கு ஏற்றபடி சிந்திப்பாங்க, உலகத்திற்கு ஏற்றபடி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, நம்மளை கைட் பண்ணுவாங்க. நான் கிறிஸ்தவர்கள்ங்கிற வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் நான் சொல்கிறது சீஷர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவினுடைய அடிச்சுவட்டில் நடந்து போகிறவர்கள். நம்ம அப்படிப்பட்டவர்களோடு கூட இணையிறோமா? ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஃபெலோஷிப் கொடுத்துருக்கிறாரு. நமக்குள்ளாக நம்ம ஐக்கியம் வச்சுருக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட ஒரு ஐக்கியம் வச்சுருக்கிறீங்க. இந்த ஐக்கியத்தை விட்டு உங்களை பிரிக்கிறது தான் பிசாசினுடைய ஸ்ட்ராட்டஜி. அவனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதுதான். எங்களை விட்டு டிஸ்கனெக்ட் பண்ணுவான், சபையை விட்டு உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணுவான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சர்ச்சை தவிர மற்ற எல்லாரையும் மைண்டில் கொண்டு வந்து இதில் யார்கிட்டையாவது போறியான்னு கேட்பான். சில நேரம் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். மற்ற விசுவாசிகளுக்கு தெரியும் போது அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. இதெல்லாம் அவனுக்கு தெரியும். வேதத்திலிருந்து ஆலோசனை கிடைக்கிற இடம் இது, உங்களுக்காக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிற இடம் இது. இங்கே ஐக்கியப்பட விட்டுட்டோம்னா, இங்கே அவங்கள சேர விட்டுட்டோம்னா இவன் லைஃபு நல்லாயிரும், இவங்க லைஃப் ஆசீர்வாதமாயிரும் அவனுக்கு தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு இங்கே கையை வைக்கிறான். தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கிற உறவை, ஆவிக்குரியவர்களோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை ஒரு நாளும் விட்டுறாதீங்க. இது பிசாசினுடைய தந்திரம்.